ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். 75 வயதில் ஆதரவு இன்றி நிக்குது மனசு. 45 வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டியிருக்கலாம். ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்து இருக்கலாம். ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சி இருக்கலாம். ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்து இருக்கலாம். ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தை அவளிடமே கொடுத்திருக்கலாம். ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டு இருக்கலாம். நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம். நீயும் வா, என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லியிருக்கலாம். அவள் உடல் நலத்தை பற்றி ஒரு முறையாவது விசாரித்து இருக்கலாம். அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதைக் கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்து இருக்கலாம். அவள் நோயில் விழுந்தபோது நான் கடன் பட்டேனும் அவளை காப்பாற்றி இருக்கலாம். என் தாயே, தாரமே, நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன். நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன். என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரமில்லை. தேநீர் ஏதாவது போட்டு தர கேட்டால் இளையவளுக்கும் சினம் வருது. என் மனைவியே, உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும். நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்து விடு. ஒரு முழப்பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தராதவன் நான். மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவியே, என்னை மன்னித்து விடு. மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு. நான் உன்னை கொண்டாட வேண்டும். 75 வயதில் இந்த நிலை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை தினமும் நீங்கள் நேசியுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். நாங்கள் திருமணமாகி 50 வருடங்களாகின்றன. ஆனால் நீ ஒரு முறையாவது என்னை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்லவில்லை என்றாள் அவள். அதற்கு அவன் சொன்னான், உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை நாம் தெருவில் நடந்து கொண்டிருந்த போது திடீரென மழை பொழிந்தது. உடனே நான் என் மேலங்கியை கழற்றி உன்னை மூடினேன். உன்னை பாதுகாப்பாக அழைத்து வந்தேன். நான் மழையில் நனைந்ததால் நோய்வாய்ப்பட்டேன். உனக்கு எதுவும் ஆகவில்லை. அதற்கு அவள், ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை நாம் எங்கள் மகளை பார்த்துவிட்டு வரும் வழியில் உனது பாதங்கள் வலித்தது. உன்னால் நடக்க முடியவில்லை. நான் உன்னை என் தோளில் சுமந்து சென்றேன் என்றான். அதற்கு அவள், ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நாம் கண் மருத்துவரிடம் சென்றபோது எனக்கு கண் பார்வை மங்கப் போகிறது என்று மருத்துவர் சொல்ல நான், பரவாயில்லை, எனக்கு வேறு 2 கண்கள் இருக்கின்றன. அதுதான் என் மனைவி. அவள்தான் என் கண்ணின் மணி என்றேன். அதற்கு அவள், ஆம், எனக்கு நினைவிருக்கிறது என்றாள். அதற்கு அவன், இவைகள் அன்பின் வடிவங்கள் இல்லையா என்றான். அதற்கு அவள், நிச்சயமாக நீ என்னை காதலிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதனை சொல்லில் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்றாள். அந்த நேரத்தில் அவன், முதலில் நீ படிக்கட்டிலிருந்து விழுந்து விடாதபடி என் கையை நன்றாக பற்றி பிடித்துக்கொள் என்றான். இப்போது புரிகிறதா நான் உன் மீது எவ்வளவு அக்கறையாக இருக்கிறேன், உன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்றான். காதல் என்பது பெயர் சொல் அல்ல, அது வினைச்சொல். காதல் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நடத்தைகள். காதலில் வார்த்தைகளை விட நடத்தை தான் மிக முக்கியம். வார்த்தைகளில் ஐ லவ் யூ சொல்லிக் கொண்டு தொடங்கிய எத்தனை பல தொடர்புகள் முதல் நடத்தையில் தோல்வி கண்டு முடிந்துவிட்டன. வார்த்தைகளில் மாத்திரமில்லாமல் நடத்தைகளிலும் தொடரும் காதல் மாத்திரம்தான் நீடுழி வாழும்.